अस्सलाम वालेकुम हेलो फ्रेंड्स वेलकम बैक टू மை சேனல்। இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்। இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி। இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை ரெஸ்டாரண்ட்லலாம் நம்ம எந்த டேஸ்ட்டாக சாப்பிடுவோமோ அதை விட டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம்। ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்। இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்। பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன்। ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 ஏலக்காய், 1 பே லீஃப், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க। இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம்। வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும்। வெங்காயம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு। இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன்। இஞ்சி பூண்டு முழுசாக இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க, நான் வந்து பேஸ்ட்டாக இருக்கனால 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன்। இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க। இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், இது கலருக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன், மசாலா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும்। 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், 10லேருந்து 15 பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க। இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க। மசாலா வந்து அதிக நேரம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது। ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம்। நான் 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன்। தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்। தக்காளி பெருசாக இருந்ததுனால நான் 3 பழம் சேர்த்துக்கிட்டேன், நீங்கள் சின்னதாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 4 பழம் சேர்த்துக்கோங்க। தக்காளி நல்லா பழமாக கலராக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும்। தக்காளி ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு। தக்காளி இன்னும் நல்லா சாஃப்டாக வதங்குறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்। தண்ணி சேர்த்துட்டு நம்ம தக்காளி வெங்காயத்தெல்லாம் வேக விடுறனால நல்லா அரைக்கும் போது நமக்கு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக கிடைக்கும்। அதனால் வந்து தண்ணி விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் மாதிரி வேக விட்டு எடுத்துக்கலாம்। இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு। ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, தக்காளி வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேஷ் பண்ணி பார்த்துக்கோங்க। தக்காளி நல்லாவே வெந்து வந்திருக்கு। அடுப்புலேருந்து இதை இறக்கி வச்சுட்டு நம்ம நல்லா வந்து ஃபேன் கடியில் ஆற விட்டு எடுத்துக்கலாம்। நம்ம வதக்கி ஆற விட்டுருந்த கிரேவி வந்து நல்லா ஆறிடுச்சு। இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க। இந்த சைடு நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்। கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துக்கிறேன்। பட்டர் வந்து இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும், ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க। 1 இன்ச்சு சைஸ் அளவுக்கு இஞ்சியை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன்। ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இஞ்சி வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்। இஞ்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், இது கலருக்காக தான் ஆட் பண்ணிக்கிறேன்। மிளகாத்தூள் சேர்க்கும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க। மிளகாத்தூள் சேர்த்த உடனே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை உடனே சேர்த்துக்கோங்க, மிளகாத்தூள் வந்து கரிஞ்சு போயிடக்கூடாது। வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன்। தண்ணி வந்து அதிகமாக இந்த ரெசிபிக்கு சேர்க்கக்கூடாது, கிரேவி நல்லா திக்னஸாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க। தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ ஒரு மூடி போட்டு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம கிரேவியை கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம்। இப்போ ஒரு 7 நிமிஷம் போல் ஆகியிருக்கு, நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம்। கிரேவி பாருங்கள் நல்லா கொதித்து இன்னும் நல்லா திக்னஸ் ஆகி வந்திருக்கு। இந்த கிரேவியில் வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சி சேர்த்துருக்கனால கிரேவி வந்து வளவளப்பு தன்மையாக இருக்கும், அந்த மாதிரி சாப்பிட்றது சில பேருக்கு பிடிக்காது, எனக்குமே பிடிக்காது। அதனால் 50 கிராம் அளவுக்கு நான் பன்னீரை வந்து துருவி எடுத்திருக்கேன்। பன்னீர் வந்து இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிறனால கிரேவியும் நல்லா திக்னஸ் ஆகும்। அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னீர் பீசஸ் நம்ம சாப்பிடும்போது வாயில் வரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும்। ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்। இந்த மாதிரி உங்களுக்கு துருவி வேணாம் டேரெக்டாக பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்। இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணுறது ஃபுல்லாமே ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க। பன்னீர் துருவி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க। துருவின பன்னீர் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு। இப்போ இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன்। ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறதுனால இந்த கிரேவி நல்லா நமக்கு ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும், ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க। ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க। ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க। இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கசூரி மேத்தி எடுத்திருக்கேன், அதையும் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க। கசூரி மேத்தி வந்து பன்னீருக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்। இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன்। தக்காளி ஆட் பண்ணியிருக்கனால தக்காளியோட புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் சுகர் ஆட் பண்ணிக்கணும், ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க। இது கூட 400 கிராம் அளவுக்கு பன்னீரை வந்து நான் க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன்। இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க।
இப்போ பன்னீர் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மூடி போட்டு கிரேவியை க்ளோஸ் பண்ணிடுங்க. 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம பன்னீரை வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் போல் ஆகிடுக்கு. கிரேவி வந்து நல்லா கொதித்து இன்னும் திக்னஸ் ஆகி வந்திருக்கு. பார்க்குறதுக்கே கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அவ்வளோதாங்க, சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த கிரேவி நல்லா ஆறி போக இன்னும் நமக்கு நல்லா திக்னஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட தந்தூர் நான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா, சப்பாத்தி கூட ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை இனி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடவே மாட்டோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இனிமேல் நீங்களும் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டு கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.